மக்களவைத் தேர்தலின் 3வது கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என்று மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கொடுத்த திட்டங்களை நான் சொல்றதை விட பயனடைஞ்ச மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. இந்த 1000 ரூபாய் இருக்குதுங்க. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறார். கட்டணமில்லா பயணம். நான் சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் அன்றைக்கி நன்றி சொன்னேன். உதகை கொடைக்கானலில் அமலுக்கு வந்தது இ-பாஸ் நடைமுறை. கட்டுப்பாடுகளை தளர்த்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வழக்கின் விசாரணைக்காக 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஏன் என்றும் வினா. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் KV தங்கபாலு, தனுஷ்கோடி ஆதித்தனிடம் விசாரணை. ஜெயக்குமாரின் மகன்களிடமும் வாக்குமூலம் பெற்ற தனிப்படை போலீஸ். ஹரியானாவில் பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்ற 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள். பெரும்பான்மைக்கான உறுப்பினர் எண்ணிக்கை குறைவால் பாஜக அரசிற்கு நெருக்கடி. கர்நாடகாவை உலுக்கும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ். சிபிஐ கோரிக்கையை ஏற்று இன்டர்போல் அமைப்பு நடவடிக்கை. எந்த விலை கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மோடி குறியாக இருக்கிறார் என சோனியா காந்தி குற்றச்சாட்டு. பெண்கள், பழங்குடி, பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் விமர்சனம். பீகாரில் நீட் தேர்வு தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக வினாத்தாளை கசியவிட்டதாக புகார். பல்வேறு தங்கும் விடுதிகளில் கேள்வித்தாளை கொடுத்து தேர்வர்களை மனப்பாடம் செய்ய வைத்தது பற்றி திடுக்கிடும் தகவல். பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் கடந்த ஆண்டை விட குறையும் என கல்வியாளர்கள் கணிப்பு. பிகாம் படிப்பிற்கு கடும் போட்டி நிலவும் என்பதால் கட் ஆஃப் சற்று அதிகரிக்கும் என்று தகவல். மக்களவைத் தேர்தலின் 3வது கட்டத்தில் 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் 25, கர்நாடகாவில் 14, மராட்டியத்தில் 11, உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல மத்திய பிரதேசத்தில் 9 தொகுதியிலும், சத்தீஸ்கரில் 7, பீகாரில் 5, அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 4 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இவற்றுடன் யூனியன் பிரதேசங்களான கோவா, தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டியூவில் தலா 2 தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் டிம்பிள் யாதவ், சிவராஜ் சிங் சவுகான், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, திக்விஜய் சிங், சுப்ரியா சுலே போன்ற நட்சத்திர வேட்பாளர்களுடன் 120 பெண்கள் உட்பட மொத்தம் 1352 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். பிரதமர் மோடி குஜராத்தின் அகமதாபாத்தில் ஊர்வலமாக நடந்து சென்று வாக்களித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நரன்புரா பகுதியில் இருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார். உத்தரப்பிரதேசத்தின் ஃபைசாவில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் அவரது மனைவி டிம்பிள் யாதவும் வாக்களித்தனர். கர்நாடக மாநிலம் ஷிமோகா தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்று அரண்மனை போன்று வடிவமைக்கப்பட்டு தேர்தல் அலுவலர்களும் அரண்மனை பணியாளர்கள் போல ஆடை ஆபரணங்கள் அணிந்து பணியாற்றினர்.
வாக்களித்த பின் கிரீடம் தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து செல்ஃபி எடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குஜராத்தின் நாட்டியட்டில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு வாக்களித்த பின் அவரது கால் விரலில் மை வைக்கப்பட்டது. அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேசத்தின் மணிப்புரி தொகுதியில் படுக்கையில் இருந்தவாறே வாக்களிக்க சென்ற முதியவர், எங்கள் மருமகள் டிம்பிள் யாதவிற்கு வாக்களிக்க செல்கிறேன் என கூறினார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் 100 வயது முதியவர் ஒருவரின் வாக்கை தேர்தல் அலுவலர்கள் வீடு தேடி சென்று பெற்றனர். தள்ளாத வயலிலும் முதியவர் ஆர்வத்துடன் வாக்களித்தார். உதகை மற்றும் கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. உள்ளூர் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி இ-பாஸ் நடைமுறை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் உள்ளூர் வாகனங்கள், வேளாண் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் சரக்கு வாகனங்கள், வெளிமாவட்ட வெளிமாநில சுற்றுலா வாகனங்களுக்கு தனித்தனி வண்ணத்தில் இ-பாஸ் வழங்கப்படுகிறது. உதகைக்கு செல்லும் வாகனங்கள் கல்லாறு, நாடுகாணி, தொரப்பள்ளி, மசினக்குடி உள்ளிட்ட 7 இடங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளில் QR கோடு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. இ-பாஸ் நடைமுறை பற்றி தெரியாமல் வருபவர்களின் வாகனங்களுக்காக சோதனைச் சாவடிகளில் சிறப்பு மையம் அமைத்து அதிகாரிகள் உதவி செய்து வருகின்றனர். இ-பாஸ் எடுக்காமல் வந்துட்டேன். அப்புறம் செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணாங்க. இந்த மாதிரி இ-பாஸ் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. எடுக்கலைன்னு சொன்னேன். அப்புறம் அதிகாரிகள் வந்து இ-பாஸ் எடுக்கிற ப்ரொசீஜர் இப்படி தான் சொன்னாங்க. ஃபோன் நம்பரு எல்லாமே அவங்களே கேட்டாங்க. கார் நம்பர் எல்லாமே கேட்டாங்க. அவங்களே ரெடி பண்ணி இதுதான் ப்ரொசீஜர், நீங்கள் இப்படி தான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. கோடை விடுமுறை என்பதால் உதகை செல்லும் சுற்றுலா வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் சோதனைச் சாவடிகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இணைய வழியில் இ-பாஸ் பெறுவது எளிதாக உள்ளதாக பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஸோ லிமிட்டடான பீப்புள் தான் வரணும். லிமிட்டடாக இருந்துட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு போனோம். இ-பாஸ் என்ற விஷயம் ரொம்ப 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 நல்ல விஷயம். நாங்கள் 1 மாதமாக ட்ரை பண்ணோம், பிளான் பண்ணோம் இந்த ஊட்டிக்கு போனோன்னு. ஸோ திடீர்னு இ-பாஸ்ன்னு அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. பட் நேற்று காலையில் தான் நாங்கள் போயிட்டு அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உடனே எங்களுக்கு இ-பாஸ் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப எளிமையான சார். யாருனாலும் ஈஸியாக பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் கஷ்டமானதே இல்லை. ஜஸ்ட்டு ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, அதே போல் தான். ஆனால் வந்து இ-பாஸ் வச்சது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா டிராஃபிக் எப்படி இருக்குன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது பயந்துங்கனே தான் கிளம்புனோம். ஏன்னா எப்படி கூட்டம் இருக்குமோ. இப்போ இ-பாஸ் வச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக கிளம்புறோம். அதேபோல கொடைக்கானலின் எல்லையான வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு வாகனங்கள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. உள்ளூர் மக்கள் இ-பாஸ் எடுக்க உதவி செய்து வருவதாக அதிகாரிகள் கூறினார். உள்ளூர் பகுதியில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்குமே எங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். நாங்கள் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து மொபைலுக்கு வந்துடும். மொபைலுக்கு லிங்க் வந்து அதை டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுக்கிட்டாலே போதும். அவங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். மொபைல் அவங்க லிங்க் வந்தோன்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கையில் வச்சா போதும். அவங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நாங்களே பண்ணிவிடுவோம். எப்போவுமே இங்கே கொடைக்கானல் வருவோம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து மறுபடியும் இ-பாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்தோடனே இங்கே வச்சே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே பிளாக் பண்ணிட்டு மாதிரி இ-பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவேனுங்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து அவசரத்துக்கு வந்து இங்கே வச்சு தான் மொபைலில் எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறோம் க்ரோமில். ஸோ அது பைக்குக்கும் இது பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ காருக்கு இது பண்ணால் கூட ஓகே தான். பைக்கில் வரவங்களையும் பிடிச்சி வச்சுட்டு இது பண்ணுறாங்க. கொடைக்கானல் செல்வதற்கு ஒரு இடத்தில் மட்டுமே சோதனை நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கூடுதலாக சோதனைச் சாவடி அமைக்க பயணிகள் கோரியுள்ளனர். மேலும் இருசக்கர வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறையில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் நடைபெறுவது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளது. இதையொட்டி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளால் பயனடைந்த மக்களின் முகத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சியே சாட்சி என்று கூறியுள்ளார். மேலும் அந்த காணொலியில் தமிழ்நாடு அரசின் திட்டங்களால் பயனடைந்த மக்கள் பேசும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டில்
அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைஞ்ச மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு. 1000 ரூபாய் இருக்குதுங்க. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறாரு. சுய உதவி குழுவலால் முன்னேறி இருக்கோம். நாங்கள் 4000 5000 தான் சம்பளம் வாங்கினேன். இன்றைக்கி நாங்கள் வந்து மாதம் 15000க்கு மேலே வருமானம் வருது எனக்கு மட்டும். முதலமைச்சர் வெளியிட்ட காணொளியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம், மகளிருக்கான விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களால் பயனடைந்த பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். நாடு மாநிலமும் பயன்பெற உழைப்பேன் என்று உறுதியேற்று ஆட்சி பயணத்தை தொடர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உளப்பூர்வமான வாழ்த்து. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார். எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இந்த 3 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறார். எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன். இதனிடையே திமுக அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் துரைமுருகன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பொன்முடி, ஏவா வேலு, சேகர் பாபு உள்ளிட்டோரும் தலைவர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 2021ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாட்டில் திமுக 6வது முறையாக ஆட்சி அமைத்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக பொறுப்பேற்றார். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. தற்போது திமுக வெற்றிகரமாக 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையடுத்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் திமுகவிற்கும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, கடும் நிதி நெருக்கடிக்கு இடையேயும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நல்லாட்சி புரிந்து வருவதாக புகழாரம் சூட்டினார். கோவிடுடைய 2ஆம் அலை, கடுமையான நிதி பற்றாக்குறை, அதையும் மீறி இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,16,00,000 குடும்ப தலைவர்களுக்கு அவங்க அந்த மாதம் அந்த 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 1000 ரூபாய் அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், நகர பேருந்துகளில் வந்து இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும், இல்லை சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கிற பசங்க அவங்க வந்து நாளைக்கு அந்த +2 முடிச்சுட்டு அவங்க கல்லூரியில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை, பொருளாதார சிக்கல்னால இருக்கும்போது அதை தவிர்க்கும் விதமாக வந்து புதுமை பெண்ணோ தமிழ் புதல்வன் திட்டம் மூலிமா இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான ஏழை வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கி கல்லூரி அவங்களுடைய உயர்கல்விக்கு உண்டான அந்த இதாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்றைக்கி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ இந்த கடுமையான நிதி நெருக்கடியில் செஞ்சுருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில் முன்னேற்ற பாதையில் செல்லும் தமிழ்நாடு அரசின் 3 ஆண்டு ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வகுப்புவாத, மதவாத, பிளவுவாத சக்திகள் ஒன்றிய பாஜக அரசின் அதிகாரத்தின் துணையோடு மாநில உரிமைகளை பறித்து வந்த நிலையில் ஊழல் முறைகேடுகளில் புதைந்து கிடந்த தமிழகத்தை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைத்து திமுக மீட்டெடுத்து 3 ஆண்டுகளாக முன்னேற்ற பாதையில் வீறு நடை போட்டு வருவதாக முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாநில உரிமைகளை வென்றெடுத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் திமுக அரசிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ரா முத்தரசன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பிகாம் படிப்புக்கு கடும் போட்டி நிலவும் என்பதால் நடப்பாண்டும் கட் ஆஃப் மதிப்பெண் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
தமிழ்நாட்டில் நேற்று வெளியான +2 பொதுத் தேர்வு முடிவுகளில் கணிதம், கணினி அறிவியல், வணிகவியல், கணக்கு பதிவியல் போன்ற பாடங்களில் மாணவர்கள் அதிக அளவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். இதனால் எந்த துறையில் மேற்படிப்பை தொடர்வது, தலைசிறந்த கல்லூரிகளில் விரும்பிய பாடத்தில் சேர்வது எப்படி என்றும் மாணவர்களிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வணிகவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 5678 பேர் சென்டம் வாங்கியிருந்த நிலையில் இந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை 6142ஆக உயர்ந்திருக்கிறது. லயோலா, ஸ்டெல்லா மேரிஸ் போன்ற சிறந்த கல்லூரிகளில் பிகாம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டே 99ஐ தாண்டிய நிலையில் அதைவிட சற்று அதிகரிக்கும் என்று கல்வியாளர்கள் கூறுகிறார்கள். போன வருஷம் மிகப்பெரிய வாய்ப்பு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடும் போட்டியாக இருந்ததுனால நிறைய கல்லூரியில் கிடைக்கல. பட் இந்த வருஷமும் கடுமையான ஒரு போட்டி பிகாமில் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சென்டம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா போன வருஷமே டாப் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு 99.8லேருந்து 100 வரைக்கும் இருந்து. இந்த வருஷமும் ஒரு 99 மேலே வாங்கினா தான் டாப் கல்லூரிகள் பிகாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் பிபிஏ எக்கனாமிக்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்க போகுது. அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதமும் சராசரி விகிதம் மார்க் வாங்குறதுலையும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்களும் அந்த 7.5% அரசு ஒதுக்கீடுகள் பார்த்தீங்கன்னா பிகாமுக்கு அதுலேயும் கடுமையான போட்டி இருக்க போகிறது. அப்போது இந்த வருஷம் பொறியியல் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக காமர்ஸுக்கு ஜாஸ்தியாகும். பொறியியலுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொறியியலில் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த வருஷம். அதே சமயம் பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் பெரும்பாலும் குறையவே வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு இயற்பியல், வேதியியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதுடன் கல்லூரிகளில் கூடுதலாக சுமார் 30,000 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளதே காரணமாகும். சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் 195க்கு மேலே கட் ஆஃப் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் கெமிஸ்ட்ரிக்கான சென்டம் அதிக அளவில் குறைஞ்சிருக்கிறதுனால இந்த இம்பேக்ட் இருக்குது. ஆனால் 180, 170 என்று வரும்பொழுது சென்ற வருடத்த கட் ஆஃப்க்கும் இந்த வருஷ கட் ஆஃப்க்கும் மிக அதிக வேறுபாடுகள் இருக்காது. குறையவும் செய்யாது, ஏறவும் செய்யாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கணினி அறிவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 2251 பேர் மட்டுமே சென்டம் எடுத்திருந்த நிலையில் நடப்பாண்டு 6996 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் தாவரவியல், விலங்கியல், உயிரியல் போன்ற பாடங்களின் சென்டம் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் வேளாண் மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு சீட் கிடைப்பதில் சிக்கல் இருக்காது என்கிறார் கல்வியாளர் அஸ்வின். மொத்தத்தில் பிகாம், பிஏ பொருளாதாரம் படிப்புகளை தவிர்த்து பிற பட்ட படிப்புகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு எளிதாக இடம் கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகிறார்கள். சீனாவில் ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகளில் நம்பிக்கை குறைந்ததால் பொதுமக்களும் அந்நாட்டு அரசும் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றனர். இன்றுடன் அனைத்தும் முடிந்துவிடும் என்பது போல் சீனர்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பதே சர்வதேச அளவில் தங்கம் விலை உயர்விற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற சூழலில் தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல், காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தும் தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. சீனாவை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச்சந்தை முதலீட்டில் நம்பிக்கை குறைந்து வருவதால் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கு முன்னர் நடுத்தர வயது சீன பெண்களிடம் மட்டுமே இருந்த தங்கம் வாங்கும் ஆர்வம் தற்போது 20 வயதிற்குட்பட்ட இளம் பெண்களிடமும் அதிகரித்துள்ளது. பெண்கள் மட்டுமல்லாது சீன இளைஞர்களிடம் கோல்டு பீன்ஸ் எனப்படும் கண்ணாடி பாட்டில்களில் அடைத்து வைத்து விற்பனை செய்யப்படும் தங்கம் வாங்கும் வழக்கம் அதிகரித்துள்ளது. இந்த கோல்டு பீன்ஸ்கள் சிறந்த முதலீடாக மட்டுமல்லாமல் பரிசு பொருளாகவும் மாறியிருக்கின்றன. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேருங்க. மாதம் 1 கிராம் 2 கிராம் சொன்னமோ அவர் அதே 1 கிராம் தான் வாங்குறாங்க. ஆனால் ஒரு புதுமை பண்ணியிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற வியாபாரிகள். அந்த 1 கிராம் தங்கத்தை 5 விதமான ஷேப்பில் பண்ணுறாங்க. கடந்த ஆண்டு 10% அதிகரித்த தங்கத்தின் விலை நடப்பாண்டில் தற்போது வரை 13 விழுக்காடு அதிகரித்தாலும் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஆபரணங்களுக்காக மட்டுமல்லாமல் கட்டிகளாகவும் நாணயங்களாகவும் தங்கம் வாங்கும் சீனர்களின் எண்ணிக்கையும் 3 மடங்காக உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.
இதனால் தங்கம் விற்பனை முதல் காலாண்டில் 6% உயர்ந்துள்ளது. நேரடி விற்பனையில் மட்டுமல்லாது ஆன்லைன் தளங்களிலும் சீனாவில் தங்கம் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. அலிபாபா நிறுவனத்தின் ஆன்லைன் தளத்தில் நேரடியாக தங்கம் விற்பனையாகும் அளவிற்கு சீனர்களின் தங்க வேட்டை அதிகரித்துள்ளது. சீனாவின் இத்தகைய நடவடிக்கையே உலகம் முழுவதும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் உலக சந்தை ஒன்றுதான். அது எந்த நாட்டில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் பின்னாடி ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கே விலையேறினா அது எல்லா இடத்துலையும் மாறிடும். அதுபோல் உலகளவில் 2வது மிகப்பெரிய வாங்கும் சக்தி படைத்த நாடு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 20% ஆஃப் டோட்டல் சேல்ஸ் சைனா தான். இப்போ அங்கே சைனாவில் அரசாங்கம் மக்களும் சேர்ந்து வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இது எப்படியும் அடங்க டைம் ஆகும். ஒரு அலை என்று ஒன்று எழுமுனா அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கும். சைனாவில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் ஒரு நல்ல நம்பிக்கை வந்தால் தான் இது அடங்கும். அல்லது தங்கத்தினுடைய விலை ரொம்ப விழுந்தால் தான் இது நெகட்டிவாக ஏற்றுவதற்கான வழி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்தியாவிலையும் அது எதிரொலிக்கத்தான் செய்யும். இந்தியா மட்டும் இல்லை, உலகெங்குமே தங்கத்தினுடைய விலை வேறு காரணங்களுக்காக இறங்கலாம், வேறு பிரச்சனை இருக்க. இந்த காரணத்தை மட்டும் வைத்து பார்த்தால் ஒரு பெரிய புல் ஃபேக்டர் தான். மக்கள் மட்டுமன்றி சீனாவின் மத்திய வங்கியான பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா சமீப காலமாக தங்கத்தை அதிக அளவில் வாங்கி வருகிறது. கடந்த ஆண்டில் உலகம் முழுவதும் உள்ள மத்திய வங்கிகளால் 1037 டன் தங்கம் வாங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 1/4 பங்கு, அதாவது 225 டன் தங்கத்தை சீன மத்திய வங்கி மட்டும் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதால் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடைக்காலம் உப்பு உற்பத்திக்கு ஏற்ற சீசன் என்பதால் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொழிலாளர்கள் உப்பளத்தில் இறங்கி வேலை செய்து வருகின்றனர். அது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தகிக்கும் வெயிலால் மனிதர்கள் வெளியே தலை காட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர். ஆனால் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு நடுவே ராமநாதபுரம் மாவட்ட உப்பளங்களில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தற்போது வெயில் சுட்டெரிப்பதால் உப்பள பாத்திகளில் உள்ள நீர் உறிஞ்சப்பட்டு உப்பு உற்பத்தி அதிகரித்து உள்ளது. மற்ற மாதங்களில் மழைக்காலம் என்பதால் காற்றின் ஈரப்பதத்தால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்படும். ஆனால் தற்போது உப்பளங்களில் உப்பு மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி என்றாலும் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கோடை வெயில் கொளுத்துவதாக குமுறுகின்றனர் தொழிலாளர்கள். முதலாவது வெயில் கம்மியாக அடிக்கும், இப்போ வெயில் அதிகமாக இருக்கு. 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வைக்க வேண்டியிருக்கு. உப்பு நல்லா பரவாயில்லாமல் வாருதுங்க. ஓனருக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் எங்களால் முடியல ஐயா வேலை செய்ய, அதிகமான வெயில் அடிக்கிறதுனால முடியல. இப்போ தண்ணி வைக்கும் போது ஒரே நாளில் வற்றி போயிடுது அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, உப்பு நிறையா கிடக்கு, அது வார முடியல. இது முன்ன காலத்தில் வெயில் காலத்தில் வெயில் இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் தண்ணி வற்றாமல் இருக்கும். அப்போ உப்பு வராமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் மீடியமாக இருக்கும். இப்போ ரொம்ப உப்பு இருக்கிறதுனால வற்றி போய் வார முடியல, எங்களால் அவ்வளோ உப்பு கிடக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் சித்தார்கோட்டை, திருப்புல்லானி, தேவிப்பட்டினம், திருப்பாலைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் முதல் தர உப்பு அயோடின் கலக்கப்பட்டு உணவுப் பொருட்களின் பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு மட்டும் இன்றி அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 1 டன் உப்பு 5000 ரூபாய் வரை விற்பனையாவதால் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன். தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை உள்ளிட்ட 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. எனினும் நேற்றைய தினத்தை காட்டிலும் பல இடங்களில் வெப்பம் சற்று தணிந்திருந்தது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்கியதால் வெயில் சுட்டெரித்து வருகிறது. அதிகபட்சமாக திருச்சியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டி வதைத்தது. மதுரை விமான நிலையம், கரூர், பரமத்தி, பாளையங்கோட்டையில் தலா 107 டிகிரியும், மதுரை மாநகரத்தில் 106 டிகிரியும் வெயில் கொளுத்தியது. ஈரோடு, வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் தகித்தது. திருத்தணி, தஞ்சாவூர், சென்னை, மீனம்பாக்கம், சேலம், கோவை, நாமக்கல் உள்ளிட்ட 13 இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. இருப்பினும் பெரும்பாலான இடங்களில் நேற்றைய தினத்தை விட வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இதனிடையே வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், நெல்லை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும்
நீலகிரி, கோவை, ஈரோடு, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், நெல்லை ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 செல்சியஸ் வரை குறையும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரசியல்வாதி என்பதால் டெல்லி முதலமைச்சருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முன்வரவில்லை என்றும், அசாதாரண சூழல் யாருக்கும் வரலாம் என்றும் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தாம் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இறுதி தீர்ப்பு கிடைக்க காலதாமதமாகும் என்பதால் இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து இன்று முடிவு செய்யப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, திபாங்கர் தத்தா ஆகியோர் முன்பு இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.வி. ராஜு டிஜிட்டல் ஆவணங்களை கெஜ்ரிவால் அழித்து விட்டதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சஞ்சீவ் கன்னா, வழக்கு தொடர்ந்த போது 100 கோடி ரூபாயாக இருந்த ஊழல் தொகை தற்போது 1100 கோடி ரூபாயாக உயர்ந்தது எப்படி என கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் முதல் நபரை கைது செய்த பின் கெஜ்ரிவாலை கைது செய்ய 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கெஜ்ரிவாலை குற்றவாளியாக்கி கூறப்பட்ட வாக்குமூலங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். தொடர்ந்து வாதிட்ட ராஜு, கெஜ்ரிவால் குற்றவாளி என்பதால் அவரை விடுவிக்க கூடாது என்று கூறினார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், தேர்தல் நடைபெற்று வருவதாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கெஜ்ரிவால் என்பதாலும் அசாதாரணமான வழக்கு இது என்று சுட்டிக்காட்டினர். அடுத்து வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, கெஜ்ரிவால் பிரச்சாரத்திற்கு செல்லாவிட்டால் வானம் ஒன்றும் இடிந்து விழுந்து விடாது என்று கூறினார். அரசியல் தலைவருக்கு தனி சட்டமும் சாமானிய மக்களுக்கு தனி சட்டமும் கிடையாது என அவர் தெரிவித்தார். அரசியல்வாதி என்பதற்காக கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முற்படவில்லை என்றும், யாருக்கு வேண்டுமானாலும் அசாதாரண சூழல் ஏற்படலாம் என்றும் சஞ்சீவ் கன்னா பதிலளித்தார். வழக்கு விசாரணை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. என்ன விலை கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மோடி குறியாக இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒளிமயமான எதிர்காலத்திற்கு காங்கிரஸ் கட்சி வாக்களிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரசின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி பேசிய வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இளைஞர்கள் வேலையின்மையை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ள சோனியா, பெண்கள் கொடுமைகளை எதிர்கொள்வதாகவும் கூறியுள்ளார். பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் பயங்கரமான பாகுபாட்டை எதிர்கொள்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவால் இந்த சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். என்ன விலை கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மோடி குறியாக இருப்பதாக விமர்சித்துள்ள சோனியா, அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக வெறுப்புணர்வை வளர்த்துள்ளதாக சாடியுள்ளார். प्रधानमंत्री नरेंद्र मोदी और भाजपा की नीयत की वजह से है। उनका ध्यान किसी भी कीमत पर सिर्फ सत्ता हासिल करना है। राजनीतिक लाभ के लिए नफरत को बढ़ावा दिया है। कांग्रेस पार्टी और मैंने हमेशा सभी की तरक्की और वंचितों को न्याय दिलाने के साथ देश को मजबूत करने के लिए संघर्ष किया. அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி அர்ப்பணிப்புடன் உள்ளதாக சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். அனைவருக்குமான ஒளிமயமான எதிர்காலத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களியுங்கள் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து வலிமையான மற்றும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் சோனியா தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.